அழகாய்ச்சி டே 45 கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு இருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, கர்நாடகாவுக்கு என்ன பலன், இந்த வீடியோல பார்க்கலாமா? கர்நாடகாவிலேயே பெங்களூர்ல தான் இருக்கிற அதிக கரண்ட் தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்து தான் கரண்ட் அங்க உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா தண்ணீர் பிளஸ் கரண்ட் ரெண்டுமே அதுல இருந்து கிடைச்சிருன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனால இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டுல காவிரி நீர் நம்பி தான் நிறைய மாவட்டங்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. ஒருவேளை மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அவங்க தேவைக்கு போக உபரி நீரை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவாங்க. இதனால தமிழ்நாடே பெரிய வறட்சி மாநிலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காவிரி நீரை நம்பி தான் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுது. அணை கட்டுவதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட நம்ம தண்ணி வாங்குறது கஷ்டப்படுறோம். இப்போ ஒன்ஸ் அணை கட்டிட்டாங்கன்னா தண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். காவிரி நீருங்கிறது கர்நாடகாவோட மலைப்பகுதியில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மலைப்பகுதியிலேயே மொத்தமா அந்த தண்ணியே தடுக்கிறாங்க. அப்படியே அவங்க நினைச்ச மாதிரி மேகதாது அணை மட்டும் கட்டிட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு வறட்சியை பார்க்கும். நம்ம தமிழ்நாட்டில் மொத்த இயற்கை வளங்களை சுரண்டி தான் கரண்ட் தயாரிச்சு கர்நாடகா மற்றும் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேரளா அது போன்ற மாநிலங்கள் ஒரு மரத்தை வெட்டுறது கூட அனுமதி தர மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை வளங்கள் மட்டும் சுரண்டப்படாமல் இருந்தால் மற்ற மாநிலங்கள்ட்ட நம்ம தண்ணீருக்காக கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட்னால ஏதாச்சும் மாற்றம் கிடைக்கும் நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.